இந்த வீடியோல வந்து இந்த ஆஸ்கார் ஃபிஷ் வந்து கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அதாவது இந்த ஆஸ்கார் ஃபிஷ் வந்து நீங்க வச்சு வளர்த்தலாமா வேணாமா? இந்த ஆஸ்கார் ஃபிஷ் வந்து வளர்த்துறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்? அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியாத ரொம்ப நெறைய விஷயம் இந்த வீடியோல இருக்கு. இந்த வீடியோல தெரியுதா வந்து ஆஸ்கார் ஃபிஷ். இந்த ஃபிஷ் ஃபர்ஸ்ட்டு எங்க ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் அமெரிக்கால ஆரிஜினேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து இப்போ வந்து இங்க இம்போர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இங்க ப்ரீட் பண்ணி இங்க வித்துட்டுருக்காங்க. இந்த இந்த ஃபிஷ் வந்து அக்ரெசிவ் ஃபிஷ்ஷா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிஷ் வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு அக்ரெசிவ் ஃபிஷ் தான். ஆ இதோட வாய்க்குள்ள போற மாரி எந்த ஃபிஷ் விட்டீங்கனாலும் கண்டிப்பா இந்த ஃபிஷ் வந்து சாப்ட்ரும். இதோட சைஸ்லயே இன்னொரு மீன் விட்டீங்கன்னா, இது வந்து சாப்பிடாது. இந்த ஹேப்பியா இருக்கும் இந்த மத்த டேங்க்ல. அதுவே நீங்க வந்து இந்த ஃபிஷ்க்கு வாய்க்குள்ள போற மாரி ஒரு ஃபிஷ்ஷ வந்து நீங்க இதோட டேங்க் மேல விட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஃபிஷ் வந்து அந்த ஃபிஷ்ஷ சாப்ட்ரும். இதுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து லைவ் ஃபீட் வந்து நீங்க தாராளமா ஃபீட் பண்ணலாம். அதாவது ஆ பிளட் பாம்ப்ஸு, இந்த பிரெயின் ஸ்டெம்ஸு இதெல்லாமே நீங்க தாராளமா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். அதுபோக நெறைய பேர் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து மீட்ட ஃபீட் பண்ணுவாங்க. அதாவது கறி. அதாவது சின்ன சின்ன துண்டு துண்டா வெட்டி அந்த கறிய வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அத நெறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த மாரி நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா, இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லாவே வளரும். அதாவது நீங்க நார்மலா பில்லட்ஸ ஃபீட் பண்றத விட, இந்த மாரி லைவ் ஃபீட் பண்ணீங்கன்னா, அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்பீடா வளரும். இது வந்து எவ்வளோ பெருசு வளரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 14 இன்ச் வரைக்கும் வளரும். அதனால இந்த ஃபிஷ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அதனாலேயே நீங்க வந்து ஒரு சின்ன ஆஸ்கர் ஃபிஷ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து சின்ன டேங்க் சூஸ் பண்றது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ஃபிஷ்க்கு வந்து கொஞ்சம் பெரிய டேங்க் வேணும். அதாவது இது 14 இன்ச் பெருசா வளர்றதுனால, இதுக்கு வந்து பெரிய டேங்க் செட்டப் வேணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து ஆ டேங்க்ல வந்து கொஞ்சம் ஹைடிங் ஸ்பாட்டோ, இல்ல மோட்டரோ கண்டிப்பா இதுக்கு வந்து தேவைப்படும். இந்த ஃபிஷ்க்கு வந்து மோட்டர் தேவைப்படுமா என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஃபிஷ்க்கு வந்து மோட்டர் தேவை. ஏன்னா இது வந்து ஆக்ஸிஜன வந்து கொஞ்சம் நெறைய எடுத்துக்கும். இது வந்து வெளியிருந்து ஆக்ஸிஜன் எடுத்துக்க கூடிய வந்து ஒரு ஃபிஷ் கிடையாது. இது வந்து தண்ணிக்குள்ள இருந்து ஆக்ஸிஜன் எடுத்துக்கும். அதனால வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து மோட்டர்ன்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இதோட டேங்க் மேட்ச்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்க இது வந்து இது ஒரு அடல்ட் சைஸ்ல வச்சிருக்கீங்க அப்புட்ன்னா, ஆ தாராளமா இது கூட நீங்க வந்து ஃப்ளோரான வந்து விட்டு வளர்த்தலாம். என்னதான் ஃப்ளோரான் வந்து ஒரு அக்ரெசிவ் ஃபிஷ்ஷா இருந்தாலுமே, ஃப்ளோரான் வந்து அதோட சைஸ்ல இருக்கிற மீன வந்து அது வந்து சாப்பிடாது. அதாவது நீங்க ஃப்ளோரானுக்கும் இந்த ஆஸ்கர் ஃபிஷ்ஷுக்கும் கரெக்ட்டா ஃபீட் பண்றீங்க அப்புட்ன்னா, அப்படின்ற பட்சத்தில கண்டிப்பா வந்து இந்த ஃப்ளோரான் வந்து அந்த ஃபிஷ்ஷ சாப்பிடாது. அதுவே நீங்க வந்து ஃப்ளோரானுக்கும் இந்த ஆஸ்கர் ஃபிஷ்க்கும் ஃபீட் பண்ணாம விட்டீங்க, இது ரொம்பவே பசியா இருக்கு அப்புட்ன்னா, கண்டிப்பா அந்த மீன வந்து அட்டாக் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இந்த ஃபிஷ்ஷ வந்து ஒண்ணா வளர்த்துறீங்க அப்புட்ன்னா, கரெக்டான டைமுக்கு வந்து ஃபுட்டு போட்டுருங்க. ஏன்னா, இந்த ஃபிஷ் பசி எடுத்துச்சுன்னா, கண்டிப்பா இன்னொரு மீன் வந்து அடிச்சு சாப்பிடுறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. இந்த ஆஸ்கர் ஃபிஷ் பத்தி மெயினா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இத தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்புட்ன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமா அப்லோட் பண்றேன். இதே மாரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.